வணக்கம். தந்தி தொலைக்காட்சியோட மக்கள் மன்றம் விவாத நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்பட்டுச்சு. தலைப்பண்ணன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்குமா சறுக்குமா, அதான் தலைப்பு. இதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை துரைமுருகன், அப்புறம் நான் பங்கேற்றேன். அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து சாய்புல்லா அப்படிங்கிற அண்ணன் பங்கேற்றாரு. அந்த பக்கம் மதிமுக சார்பாக கார செல்வராஜ், விசிகா சார்பாக ஆளூர் ஷானவாஸ், அப்புறம் தாவேகா ஆதரவு முஸ்தபா, இவங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் விவாதம். அதனால் நாம் தமிழர் கட்சி மீது அவங்க 3 பேரும் விமர்சனம் வைப்பாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பேசக்கூடிய நாங்கள் 3 பேரும் அதற்கு பதில் சொல்லணும். அதனால் கடைசி சுற்றில் மொத்தம் 2 சுற்று, கடைசி சுற்று அதாவது 2வது சுற்றில் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கணும். ஏன்னா விமர்சனம் நாம் தமிழர் கட்சி நோக்கி வரும், நாம் தமிழர் கட்சி பதில் சொல்லணும். ஆனால் கெடு வாய்ப்பாக 2வது சுற்றோட கடைசி வாய்ப்பு விசிகாவை சேர்ந்த அண்ணன் ஆளூர் ஷானவாஸுக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்போ இன்னொரு சுற்று அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னொரு சுற்று இல்லை, அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால ஷானவாஸ் ஏகத்துக்கும் வரிசையாக அடிக்கிட்டாப்புல, குற்றச்சாட்டை அடிக்கிட்டாப்புல. அதில் சரியான தர்க்கம் இருக்கா, அது பிழை இல்லாமல் இருக்கா, அதெல்லாம் அங்கே பார்க்கப்படலை. கூட்டம் எதுவுமே தெரியாமல் அது பாட்டு கை தட்டிடுச்சு. இதை வெட்டி ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் போட்டு உடன்பிறப்புகள் அப்படியே புலங்காய் அடைஞ்சிட்டாங்க. பாத்தியா, 2 பேருக்கும் ஷானவாஸ் பாடம் எடுத்தாரு அப்படின்ட்டு. அங்கே பதில் சொல்றதுக்கான அங்கே சூழல் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதனால இங்கே போய் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரத்யேகமான காணொளி. அவரோட பேச்சை முழுமையா அந்த 7 நிமிஷம் பேசுனதை வரிக்கு வரி பார்த்து சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி. என்ன சொல்றா தொடக்கத்துலன்னா, ராமதாசையும் பெரியார்னு சொல்றாங்க, திருமாவையும் பெரியார்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்ற ராமதாசும் பெரியாரு, கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகணும்னு சொல்ற திருமாவளவனும் பெரியாரா அப்படின்னு கேள்வியை ஒரு ராஜதந்திரமா போடுறது. இப்ப இப்படி கேட்கலாமே, பெரியார் ஈவாரா ராஜாஜையும் பெரியார்னார். யாரு? ராஜாஜையும் பெரியார்னாரு பெரியார் ஈவாரா. அப்ப குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியும் பெரியாரு, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடிய ஆட்களை ஒருத்தா இருக்கக்கூடிய ஈவராவும் பெரியாரா அப்படின்னு கேள்வி எழுப்பலாம்ல, அப்படி வைக்கலாம்ல. இங்க ராமதாஸை ஏன் பெரியாருன்னு சொன்னோம், திருமாவை ஏன் பெரியாருன்னு சொன்னோம்னா, அவங்களோட பங்களிப்பு கருதி வெளிமொழி மக்களை அதிகாரத்தை கொண்டு போறதுக்கு திருமா உழைக்கிறாரு. அதனால வருங்கால தமிழ் சமூகம் அவரை கொண்டாடும், அந்த பங்களிப்பு கருதி அப்படிங்கிறோம். அதே போல ஐயா ராமதாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வகுப்பாதி பிரதித்துவத்துக்காக போராடி கொண்டிருக்காரு, உழைச்சு கொண்டிருக்காரு, அதுக்காக பெரியார் அப்படின்னு கொண்டாடுவோம். அவங்களே ஈவராக ஏற்றுக்கொண்டாலும் நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு பங்களிப்பு கருதி சொல்றோம். ஆனா என்ன சொல்றாரு, இவங்களும் பெரியாரா அவங்களும் பெரியாரா, ராமதாசும் பெரியாரா திருமாவும் பெரியாரா, ஒரே தட்டுல வைக்கலாமா அப்படின்னு. ஒரே தட்டுல வைக்க கூடாதான். இப்ப ராமதாசும் திருமாவும் ஒரே கூட்டணியில இருக்க போறாங்க. ஏன்னா ராமதாஸை திமுக கூட்டணியில சிறப்பது குறித்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி வர்றோம் அப்படின்னு திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகணபதி சொல்றாரு. அப்ப திமுக கூட்டணியில ராமதாஸ் வர்றாருன்னா அங்க திருமாவும் ஏற்கனவே இருக்காரு. அப்ப ராமதாசும் திருமாவும் ஒரே கூட்டணியில இருப்பாங்க, ஒரே கூட்டணிக்குள்ள. ஆனா நம்ம சமப்படுத்தி பேசக்கூடாதான். இதை விட கூத்து என்னன்னா, ஜட்ஜி வாசுதேவ் இருக்காருல்ல, ஜட்ஜி வாசுதேவ பெரியார் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அண்ணன் திருமா. அப்ப மதவாதத்தை எதிர்த்து போராடிய ஈவராவும் பெரியார், மதவாதத்தை பேசிய ஜட்ஜி வாசுதேவும் பெரியாரா, 2 பேரும் ஒரே தட்டில் வைக்கலாமா அப்படின்னு நாமளும் கேட்கலாம்ல. அப்ப வார்த்தைகளை போட்டு, அலங்கார நடைய வார்த்தைகளை போட்டு அப்படி திருச்சி சொல்றது. ராமதாஸை எதுக்கு போட்டுறோம்? ராமதாஸ் அவர்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு நான் தலித் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கினப்ப நாம் தமிழர் கட்சி முரண்பட்டுச்சு. 2012 ஜனவரி 29 கும்பகோணத்தில் நடந்த நாம் தமிழர் இளைஞர் பாசரோட பொதுக்கூட்டத்தில், முத்துக்குமார் வீரவணக்க கூட்டத்தில் அண்ணன் சீமான் விமர்சிச்சு பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சிருக்காங்க, பாட்டாளிகளே ஒடுக்கப்பட்ட ஆதி பாட்டாளிகளே சேர்க்க மாட்டோம்னா என்ன நிலைப்பாடு அப்படின்னு விமர்சிச்சு பேசியிருக்காங்க. அதே போல அண்ணன் திருமாவோட நிலைப்பாடுகள்ல திமுக தாங்கி பிடிக்கிறப்ப, திராவிடத்துக்கு முட்டி கொடுக்கிறப்ப திருமாவை விமர்சிச்சு பேசியிருக்கோம். அப்படி அரசியலாக கருத்தியலாக முரண்பாடு, உடன்பாடு, நிலைப்பாட்டில் ஏற்பு இல்லாத தன்மை எல்லாம் இருக்கு.
ஆனா அவங்க பங்களிப்பு கிடைத்தது அங்க பெரியார் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை அப்படியே திருச்சி இது பண்றாப்புல. அப்புறம் சொல்றாரு புலிகளை வீதிக்கு வீதி கொண்டு போய் சேர்த்தது வந்து விசிகாவாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. விசிகா வந்து புலிகளை பேசியது, தலைவரை வந்து திரும்ப போய் அங்க பார்த்தாரு, மறுப்பதற்கு இல்லை. ஆனா எப்ப வந்து தலைவர் வந்து தமிழக வீதிகளுக்கு வந்தாரு, தமிழக வீதிகளில் வந்து எப்போது தலைவர் பிரபாகரன் படம் வந்து எல்லாரும் வைக்கப்பட்டுச்சு, பிறக்க போற பிள்ளைகளுக்கெல்லாம் பிரபாகரன் பேச்சு விட்டுற காலம் எப்போ வந்துச்சு, பிள்ளைகள் வந்து பிரபாகரன் எங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்ற காலம் எப்போ வந்துச்சு? ஐயா வைகோ வந்து புலிகளை பேசியிருக்காங்க, தலைவரை பேசியிருக்காங்க, திரும்ப பேசியிருக்காங்க. ஆனா வைகோ கட்சிக்கு, அதாவது மதிமுகவுக்கு வந்து தலைவர் யார் அப்படின்னு கேட்டா வைகோ தான். விசிகாவுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா திரும்ப தான். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் யாருன்னு கேட்டா கட்சியில நேத்து சேர்ந்த ஒரு ஆள் தொடங்கி கடைக்கோடி தொண்டர் தொடங்கி 15 ஆண்டா பயணிக்கிற தொண்டர் உட்பட நிர்வாகி உட்பட எல்லோரும் சொல்லுவாங்க தலைவர்னா தலைவர் பிரபாகரன் தான். அதே போல அரசியல் அறியப்படாத எனக்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஈழம் குறித்து எனக்கு தெரியறதுக்காரனா அண்ணன் சீமான், தலைவர் குறித்து தெரியறதுக்காரனா அண்ணன் சீமான். இப்படி அரசியல் மீது எந்தவித பற்றும் இல்லாத, அரசியல் மீது எந்தவித பார்வையும் இல்லாத சாமானிய மக்கள்கிட்ட தலைவரை கொண்டு போய் சேர்த்தது, பிழைக்க போன இடத்துல பிரபாகரன் நாடு கட்டு போராடுறாரு அப்படிங்கிற அந்த திட்டமிட்ட அவதூறு பரப்புரையை தவிடுபொடியாக்கியது. ஈழம்ங்கிறது ஒரு தேசியத்தின் விடுதலை போராட்டம் நடைபெற்ற வீரம் செறிந்த நிலம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான். நீங்க பேசுறீங்களா? வீதி வீதியா கொண்டு போய் சேர்த்தீங்களா? நாம் தமிழர் கட்சியோட பதாக, நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம், நாம் தமிழர் கட்சியோட திருமணை கூட்டம், நாம் தமிழர் கட்சியோட கருத்தரங்கு, நாம் தமிழர் கட்சியோட எந்த நிகழ்வா இருக்கட்டும், தலைவரோட படம் இல்லாது அந்த நிகழ்வு இருக்காது. அந்த அரங்குல, அந்த கூட்டத்துல தலைவரோட பேரை உச்சரிக்காம யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடங்களும் தலைவர் நிறைஞ்சிருப்பாரு. ஏன்னா தலைவர் தான் தத்துவமா இருக்காரு, தலைவர் தான் படமா இருக்காரு, எல்லாருமா இருக்காரு. அண்ணன் சீமான் தான் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா விசிகா கொண்டு போய் சேர்த்ததா சொல்றாரு. விசிகா கொண்டு போய் சேர்த்துச்சான் வீதி வீதியா. அடிச்சு விட வேண்டியதானே. அப்புறம் அன்னைக்கு எங்கள் மேல நின்றுக்கிட்டு தான் சீமானே வந்து ஈழத்தை பேசினாரு 2009. 2009 அண்ணன் சீமான் திமுகவை, காங்கிரஸை மிக கடுமையாக சாடி பேசினார். 2009 இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது விசிகா. அப்ப விசிகா மேல ஏறிக்கிட்டு எப்படி திமுக காங்கிரஸ் விமர்சிக்க முடியும்? எப்படி விமர்சிக்க முடியும்? அண்ணன் சீமான் விசிகா மேடை ஏறியது 2007 ஆண்டு ஜூலை மாசம் நடந்த மண்ணுரிமை மாநாட்டில், விசிகாவோட மண்ணுரிமை மாநாட்டில் 2007, 2009 இல்ல. அந்த அரங்கத்துல உட்கார்ந்து ஆட்கள், மக்கள் மன்றத்தில் உட்கார்ந்து ஆட்கள் வந்து இவர் என்ன சொன்னாலும் கைதிட்டு வாங்குறதுனால இஷ்டத்துக்கு அண்ணன் ஷானவாஸ் அடிச்சு விடுறாப்புல, வாய்க்கு வந்தது போல அடிச்சு விடுறாப்புல. அப்புறம் சொல்றாரு கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க அவங்க கூட தமிழ்நாட்டில் பெரியாரை ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்புல. கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க கூட தமிழ்நாட்டில் பெரியாரை ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்புல. தமிழ்நாட்டில் பெரியாரை எங்க ஏத்துக்கிட்டாங்க? எங்க ஏத்துக்கிட்டாங்க? தமிழ்நாட்டில் வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் பேசப்பட்டுச்சு. பார்ப்பன அல்லாத அரசியல் தான் வந்து நீதி கட்சி, அதுதான் திராவிட கழகமா வருது. அந்த பார்ப்பன அல்லாத அரசியல் பேசப்பட்ட தமிழ்நாட்டில் தான் 13 ஆண்டுகள் வந்து ஒரு பார்ப்பன பெண்மணி ஜெயலலிதா ஆண்டாங்க. அதுவும் திராவிட இயக்கமான அதிமுகவோட மேலேறி பெரியார் நாம வாழ்க, அண்ணா நாம வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே. அப்ப எங்க இருக்குது பெரியார் கோட்பாட்டுக்கு ஏற்புங்க? அவர் கடல் மறுப்பை வந்து முழுவதும் கொள்கையா வச்சாரு. யாரு? பெரியார். இவர் தமிழ்நாட்டில் ஒரு விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? பெரியாரோட எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க? எந்த கோட்பாட்டை? தமிழ்நாட்டு மக்கள் பெரியார மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பெரியார ஒரு பிம்பமா பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஒரு பிம்பமா பாக்குறாங்க, ஒரு படமா பாக்குறாங்க. பெரியார் வந்து வாக்கரசியல் தாக்கம் ஏற்படுத்தினாரா? 67 வந்து யாருக்கு வாக்கு கேட்டார்? 67 காங்கிரஸ் வாக்கு கேட்டார் பெரியார். இவர் 67 காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சி கட்டலாம் வந்தது. 73 கடைசி தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல், மாயத்தவர் நிறுத்தப்படுறாரு அதிமுக சார்பா. திமுக சார்பா பொன் முத்துராமலிங்கம். இல்ல பொன் முத்துராமலிங்கத்துக்கு தான் பெரியார் இவரா வாக்கு கேட்டார். ஆனா பொன் முத்துராமலிங்கம் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டு எம்ஜிஆரோட திண்டுக்கல்ல தேர்தல் என்ன மாயத்தவர் வந்து முதல் இடத்துக்கு போறாரு, வெற்றி பெறுறாரு. அப்ப வாக்கரசு என்ன செல்வாக்கு இருக்குது? மக்கள் எங்க எடுத்துக்கிட்டாங்க? அப்புறம் எடுத்துட்டு வர்றாப்புல மறைமலையடிகள் நாட்குறிப்பு இந்த கையில வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. அதுல வந்து இப்ப மறைமலையடிகள் சொல்றாரா, நானும் பெரியாரும் பங்கேற்ற போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாராம். அந்த மறைமலையடிகள் சொல்றாரா,
பெரியார் வந்து ஆடல் அரசுடன் என்னை காண வந்தார், 1 மணி நேரம் உரையாடணும் அப்படின்னு மொழி போராட்டம் குறித்து மறைமலை அடிகளார் வந்து நாட்குறிப்பு எழுதியிருக்காராம். அதே சாணவர் சொல்றாரு, அதாவது 48 இந்த போராட்டம் 48 50 வந்து மறைமலை அடிகளார் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு அதே சாணவாசம் பதிவு பண்றாரு. அப்ப 50 மறைஞ்சிட்டாருன்னா 64 60 நடந்த மொழி போராட்டம், அந்த மொழி போராட்டத்தை கீழப்பள்ளி சின்னசாமி, சிவகங்கை ராஜேந்திரன், திருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், இப்படி பலர் இறந்து போனாங்கல்ல. அந்த மொழி போராட்ட களத்துல இந்த காலி பயல்களை ஏன் சுட்டுக்கொள்ளாம விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ் கையில எதுக்கு துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா? இந்த அராஜகத்துக்கு அடக்குமுறை தான் பரிகாரம் சொல்லி அன்னைக்கு கொத்து கொத்தாக மாணவர்களும் இளைஞர்களும் மொழிப்போர் களத்துல கொலை செய்யப்பட்ட போது, மிகப்பெரிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட போது அதை முழுவதுமாக ஆதரித்தவர், அந்த மொழி போராட்டத்தை எதிர்த்தவர். இன்னும் சொல்ல போனா ஒரு கடத்த பெரியார் இவரா சொன்னாரு, இப்ப என்ன சொல்றான்? அவன் காசுல அவன் மொழியை கத்துக்க சொல்றான். அப்ப ஒரு லாபம் தானே, கத்துக்கிட்டு போயேன் அப்படிங்கிறார். யாரு? பெரியார் இவரா. இப்படி அந்த மொழி போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது மட்டும் இல்லாம மொழி திணிப்பை கூட ஏற்றவர் பெரியார் இவார். இது எப்ப? 1964 65. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? 48 மறைமலை அடிகளாரோட போராட்டம் பண்ணதான் சொல்றாரு. மறைமலை அடிகளார் 50 இறந்து போயிட்டாரு. அப்ப 64 65 நடந்த மொழி போராட்டம் எப்படி தெரியும் அவருக்கு, மறைமலை அடிகளாருக்கு? அப்ப அதை கொண்டாந்து ஒரு வாதமா கொண்டாந்து வைக்கிறது என்ன மாதிரி பிதற்றல் வாதம் அப்படின்னு பாருங்க. அப்புறம் சொல்றாரு, நான் அதை கேட்கிறேன், அந்த விவாதத்திலே கேட்கிறேன், 65 மொழிப்போர் குறித்து பேசுங்க. 65 மொழிப்போர்ல வந்து நிலைப்பாடு என்ன, பெரியார் இவர் நிலைப்பாடு என்ன கேட்கிறப்ப என்ன சொல்லணும்? ஒரு நிலைப்பாட்டு பெரியார் இவர் நிலைப்பாடு என்ன கேட்டா பெரியார் இவராவின் நிலைப்பாட்டை சொல்லணும். ஆனா பெரியார் இவராவின் நிலைப்பாட்டை சொல்லாம டப்புன்னு காமராஜ் நிலைப்பாடு என்ன? காமராஜ் இங்க வரவே இல்லையே, எது காமராஜ் கேட்கிறாரு? காமராஜ் நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி ஏற்கவும் இல்லை, நாம் அதுல உடன்படல, முரண்படுறோம். ஏங்க காமராஜர் வந்து நாங்க விமர்சனத்தோட தாங்க கேட்கிறோம் அப்படின்னா எஸ்கேபிசம் அப்படின்னு கத்துறாப்புல. எதுவுமே புரியாம கூட்டத்துல இருந்த வீசியா கரங்கிலாம் கை தட்டுறாங்க, ஓ சிறப்பா பேசிட்டாரு போல இருக்கு, மடக்கிட்டாரு போல இருக்குன்ட்டு. உண்மையிலே எஸ்கேபிசம் பண்ணது அவர் தான். ஏன்னா 1960 மொழி பாடத்துல பெரியார் இவர் நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறப்ப நிலைப்பாட்டை சொல்லியிருக்க வேண்டும், நிலைப்பாட்டை சொல்லி ஏன் அந்த நிலைப்பாட்டை சொன்னார் என்று விளக்கியிருக்க வேண்டும், தர்க்க நியாயத்தை முன்வைத்திருக்க வேண்டும். ஆனா 65 மொழிப்பாட்டம் குறித்து பெரியார் எடுத்த நிலைப்பாடு குறித்து சானவாஸ் அதில் பேசாது மலிப்பி விட்டு நழுவி போனார். அப்புறம் வந்து சொல்றாரு, நான் கேட்டேன் 2002 அந்த காலகட்டத்தில் வந்து 6 மாசமோ 9 மாசமோ பெரியார் ஒரு மறுபரிசீலனை எழுதினேன் அப்படின்னு ரவிக்குமார் வந்து பெரியார் குறித்து கட்டுரை எழுதினாரு, எதிர்மறையா கட்டுரை எழுதினாரு, விமர்சிச்சு எழுதினாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. அம்பேத்கரை முழுதுமாக ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார், அம்பேத்கர் வாரியான ரவிக்குமார் பெரியார் மறுபரிசீலனைங்கிறார்னா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன்னா ஒரு பெரியார் ஏற்றுக்கொண்டவர், மறுபரிசீலனா ஏற்றுக்கொண்ட முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கிறார். அது 9 மாதம் தான் நினைக்கிறேன், 9 மாதம் தொடரா வருது. அதுக்கு பிறகு ஐயா நெடுமாற வீட்டில் உட்காந்து அண்ணா திருமாவை வச்சுக்கிட்டு இந்த பெரியாரியவாதிகள்லாம் பஞ்சாயத்து பண்றாங்க. அண்ணா திருமா எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தொடரை பத்தியும் தெரியாதுன்னு அவர் தான் அதோட ஆசிரியர், தாய்மண்ணோட ஆசிரியர். ஆனா தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே தொடர் நிறுத்தப்படுது. நிறுத்தப்படுறப்ப கடைசியா வந்து ரவிக்குமார் எழுத தெரியும் என்ன தெரியுமா? இந்த தொடர் இத்தோடு நிறைவடையலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் மறுபரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பெரியாரை ஏற்றுக்கொண்டதான் நான் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறாரு. யாரு? ரவிக்குமார். அப்ப அன்னைக்கு விமர்சனம் வச்சது என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன போய் சொல்லணும்? அதுல உள்ள என்ன, எதுக்கு, எந்த இடத்துல நாங்க முரண்பட்டோம், அந்த நிலைப்பாட்டில இருந்து ஏன் பின்வாங்கணும், ஏன் விமர்சிச்சோம், அந்த விமர்சன கட்டுரையை ஏன் நிறுத்தணும், ஏதாவது சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாம போற போக்கில் உங்களை போல பிராமண கடப்பாறை நாங்க எடுத்துட்டு வரலையேங்கிறாரு. சரி, பிராமண கடப்பாறைனா மதுவிலக்கு மாநாடு போட்டாங்க கடந்த ஆண்டு நினைக்கிறேன், மதுவிலக்கு மாநாடு போட்டாங்க. யாரு? இந்த விசிகா. அந்த மாநாட்டுல ராஜாஜி படம் வச்சாங்க. ராஜாஜி பிராமண கடப்பாறை இல்லையா? ராஜாஜியை வச்சிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வர்ணாசிரம தர்மத்தை ஏற்க மாட்டோம், குலக்கல்வியை ஏற்க மாட்டோம், குலத்தொழிலை ஏற்க மாட்டோம், சாதி அடிப்படையில் வேறுபாட்டை ஏற்க மாட்டோங்கிறீங்க. இதை எல்லாத்துக்கும் ராஜாஜி உடன்படுவாரு. ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்த ஆளாச்சு,
குள்ளுகப்பட்டராச்சே. ராஜாஜி எதற்காக மதுவிலக்க மாநாட்டில் வச்சீங்க, பதாகையை வச்சீங்க, எதுக்கு வச்சீங்க? அப்ப அதுக்கு பிறகு பிராமண கடப்பறை இல்லையா? பிராமண கடப்பறைன்னா இங்க எந்த இயக்கம் திராவிட கழகத்தை தவிர்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விசிக, பாமக எந்த இயக்கம் பார்ப்பனை சேர்ப்பதில்லைங்கிற நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. எல்லா இயக்கமும் பார்ப்பனை சேர்க்குது. அது சொல்ற காரணம், எங்களுக்கு பார்ப்பனியம் தான் பிரச்சனை, பார்ப்பனர் பிரச்சனை இல்லை, பிராமணியம் தான் பிரச்சனை, பிராமணர் பிரச்சனைங்கிறாங்க. அப்ப பிராமணியம் தான் பிரச்சனை, பிராமணர் பிரச்சனை இல்லைன்னா அப்ப இங்க பிராமணிய கடப்பாறை எடுப்பேன்னு நினைச்சுமான்னு சொல்லியே, பிராமண கடப்பாறை தான் எடுப்பேன்னு சொல்றாரு. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இயக்கத்தினை நிலைநிறுத்தினியோ அந்த பார்ப்பனர்களையும் உள்ளடக்கி தமிழ் தேசிய அரசியல் எடுத்து நாங்க போலியான அந்த திராவிடத்தை தோல்விப்போங்கிறோம். திராவிடத்தை எதிர்ப்பதே ஆரியத்துக்கு ஆதரவுனா 2004 கரும்புலிகள் வீரவணக்க நிகழ்வு மலேசியாவில் நடக்குது. அந்த கூட்டத்தில் அண்ணன் திரும்ப பேசுறாங்க, தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ் தேசியம் வழி நடத்தாது, இல்லாத திராவிடம் வழி நடத்தி கொண்டு கிடது. எப்படி வார்த்தை? தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ் தேசியம் வழி நடத்தாம இல்லாத திராவிடம் வழி நடத்தி கொண்டு கிடது அப்படின்னு யார் சொல்றா? இதே அண்ணன் திரும்ப. அப்ப இல்லாத திராவிடம் வழி நடத்துதுன்னா அது எதிர்க்கப்படணுமா இல்லையா? அப்ப அன்னைக்கு திராவிடத்தை எதிர்த்த போது, ரவிக்குமார் பெரியாரை விமர்சித்த போது, திராவிட கட்சிகளை கட்டுவிரியும் பாம்பை விரட்டா பார்த்தா கண்ணாடி விரியை நுழைய பார்க்குதுன்னு 2 திராவிட கட்சிகள் நச்சு பாம்புன்னு அண்ணன் திரும்ப 2014 வர்ணிச்ச போது, அப்ப யாரோட பிடிமா விசிகா செயல்பட்டுச்சு? யாரோட பிடிமா செயல்பட்டுச்சு? நீங்க பெரியாரை விமர்சிக்கலாம், நீங்க திராவிடத்தை விமர்சிக்கலாம், நீங்க திராவிட கட்சி விமர்சிக்கலாம், அதெல்லாம் அப்பொழு கட்டுறது. நாம் தமிழர் கட்சி இதை பண்ணிட்டா ஒன்னு RSS பிள்ளை சங்கி அப்படின்னு முத்திர குத்துறது. அப்புறம் சொல்றாரு, வஉசி பெரியார் படத்தை திறந்து வச்சு வணங்குறாருங்கிறார். அந்த செய்தி உண்மைதான். வஉசி பெரியார் படத்தை திறந்து வணங்கினார். எப்பன்னா 1928ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்துல பெரியார் படத்தை திறந்து வச்சு வஉசி வணங்கினார். வணங்கன்னு சொன்னார் 1928. அதை சொல்றாப்புல. இதுல என்ன பாதி செய்தினா, 1928ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்துல பெரியார் படத்தை திறந்து வச்சு வணங்கின வஉசி 1936ஆம் ஆண்டே இறந்து போயிட்டார். ஆனா பெரியார் இறந்து போனது 1973ஆம் ஆண்டு. வஉசி இறந்து போன பிறகு பெரியார் இவரா வாழ்ந்தது 37 ஆண்டுகள். இந்த 37 ஆண்டு காலத்துல ஏகப்பட்ட தன்முனைப்புகள், தான் தோண்டித்தனம், சறுக்கல், பின்னடைவு, குளறுபடி, முன்பின் முரண்பாடு, தன்முரண்பாடு எல்லாம் இருந்துச்சு. பெரியார் இவரா நீதி கட்சியின் தலைவரானது, திராவிட கழகமாக மாத்தினது, திராவிட கழகத்துல அண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சு போனது, இது எதுவுமே வஉசிக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா, சுதந்திரம் அடைஞ்சப்ப, இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாளை கருப்பு நாள் அப்படின்னு வர்ணிச்சார்ல பெரியார் இவரா, அதே வஉசிக்கு தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு சொம்படிச்சார்ல, வெள்ளைக்காரனுக்கு யாரு? ஐயா பெரியார் இவரா. வெள்ளைக்காரன் சொம்படிச்சதெல்லாம் வஉசிக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் விமர்சிக்க தொடங்கியிருப்பார். அப்ப அவர் அன்றைக்கே இறந்து போயிட்டாரு. அதை வச்சு எப்படி மதிப்பிட முடியும்? ஜீவா பெரியாரோட நெருக்கமா இருந்தார். அந்த ஜீவா 1936ஆம் ஆண்டு திருத்துறைப்பூண்டி நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெரியாரை மேடல வச்சுக்கிட்டு பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறார். பெரியாரை மேடல வச்சுக்கிட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் மீது கடும் விமர்சனம் வைக்கிறார். அதே போல பெரியார் குறித்த அரசியல் நிலைப்பாடுகளை சிங்காரவேல விமர்சிச்சிருக்காரு. அப்புறம் 1947-48 காலகட்டத்தில் இந்த பெரியாரோட நிலைப்பாடுகள் குறித்து அன்னைக்கு ஜீவா எழுதின கட்டுரை தான் ஈரோட்டு பாதை சரியா அப்படின்னு பின்னாட்கள புத்தகமா வந்துச்சு. அப்ப இன்னும் பல காலம் வஉசி வாழ்ந்திருந்தா, இன்னும் பல காலம் மறைமலை அடிகளா வாழ்ந்திருந்தா, அவங்க பெரியார் இவரோட முரண்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க கெடுவாய்ப்பா இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்கள வச்சு எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதை ஒரு காரணமா சொல்றாங்க. பெரியாரை ஏன் ஏற்கணும், ஏன் மறுக்கணும், பெரியார் குறித்தான பார்வை வைக்கிறோம், அதுல அவரோட குளறுபடியை சொல்றோம், சந்தர்ப்பத்தை சொல்றோம். அதற்கான தர்க்க நியாயம் என்ன? ஏன் பெரியார் இப்படி சொன்னார், ஏன் மாறுபட்டார், ஏன் குளறுபடியான ஒண்ணு சொன்னார்? இதுக்கு தானே போய் சொல்லணும். இதுக்கு போய் சொல்லாம திருவிக்கா ஏற்றுக்கொண்டார் பெரியார், மரபடி அடிகளை ஏற்றுக்கொண்டாரு, வஉசி ஏற்றுக்கொண்டாரு, அவங்களே ஏற்றுட்டு இருக்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. எப்பா அப்படி பார்த்தா பாரதிதாசன் முழுதுமாக ஏற்றுக்கொண்டார். பாரதிதாசன் பெரியாரை கூட விமர்சிச்சிருக்காரு. பாரதிதாசன் பெரியாரை கூட விமர்சிச்சிருக்காரு.
ஆனா ஒரு நாளும் பாரதியை விமர்சிச்சது இல்லை. அப்ப பாரதிதாசனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நீங்க பாரதிதாசனை பேசுவாங்களா? பாரதியை பேசுறவங்க அப்படின்னு பாரதியும் பாரதிதாசனும் ஏன் நேரெதிராக எடுத்துறீங்க? ஏன் எடுத்துறீங்க? பாரதிதாசன் பேர் என்ன? கனக சுப்ரத்தனம். பாரதிக்கு தாசன் என்ன அர்த்தம்? தாசனா அடிமைன்னு பொருள். அப்ப பாரதிக்கு தாசனாக கனக சுப்ரத்தனம் இருக்காரு. அப்ப என்ன ஆரிய அடிமை அவரு? இது என்ன பதில்? அப்புறம் நீங்க எல்லாரையும் மறுவாசிப்பு செய்வீங்களா? நீங்க பெரியார மறுவாசிப்பு செஞ்சதா சொல்றீங்க, எல்லாரும் செய்வீங்களா? மாபோசியை செய்வீங்களா? பாரதியோட மற்ற நிலைப்பாடுகள் செய்வீங்களாங்கிறாங்க. அதாவது நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்றோம். மாபோசி இந்தி எதிர்ப்புல சில சமரசங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லையை காக்கிறது இல்ல. அவர் களத்துல நின்றுருக்காரு. களத்துல நின்று சென்னையை மீட்டு கொடுத்திருக்காரு மாபோசி, எல்லை மீட்பு போராளி. அதே போல மாநில சுயாட்சிங்கிற முழக்கம், மாநில தன்னாட்சிங்கிறோம், அந்த முழக்கத்துக்கான மூலவரே மாபோசி தான். அவர் தான் முதல்ல வச்சாரு. அவர்கிட்ட தான் அண்ணாவை எடுத்துக்கிட்டாரு. அப்ப அவரோட பங்களிப்பு கருதி மாபோசியை போட்டுரும். மாபோசியோட எல்லா நிலைப்பாடுகளையும் எல்லா செயல்பாடுகளையும் நாம ஏற்கல. கக்கனோட நேர்மையான நிர்வாகத்தை நாம போட்டுரும். ஆனா கக்கன் உள்துறை அமைச்சா இருக்கிறப்ப பக்தவச்சன ஆட்சி காலத்துல தான் மாணவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப நமக்கு விமர்சனம் இருக்கு. அப்ப பகுதி அளவுல தான் அவர் எடுத்துக்கிறோம். அதே போல காமராசரை நம்ம காமராசர் கொண்டாடுறோம். காமராசர் ஆட்சியை நல்லாட்சி அப்படின்னு மதிப்பிடுறோம். ஆனா அந்த ஆட்சியிலையும் கீழத்தூழல்ல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அதை நம்ம ஏற்கல. அதே போல தமிழ்நாடு பேர் வைக்கிற அதுல அவர் எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. அப்புறம் சங்கலியா இறந்து போனப்ப அவர் அன்னைக்கு காமராசர் சங்கலியார் பக்கம் நிக்கல. இப்படி அவர்கிட்டையும் நமக்கு மாறுபட்ட புள்ளிகள் உண்டு. அப்ப விமர்சன பார்வையோடு தான் அவங்களை ஏத்துக்கிறோம். முழு முதலாம் அப்படியே அவங்க நிலைப்பாடை அப்படியே நம்ம பொருத்திக்கல. அப்ப நாம தெளிவுபடுத்துறோம். இப்ப பெரியார் இவர் நீங்க என்ன சொல்றீங்க? பெரியார் மண்ணுங்கிறீங்க, தமிழ்நாட்டை பெரியார் மண் அப்படிங்கிறீங்க. எல்லாரோட பங்களிப்பையும் சுருக்கி பெரியார்ட்ட கொடுத்துறீங்க. பெரியார் தாங்க ஆதி முதல் அந்த வரை எல்லாமே பெரியார் தான் தொடக்கம், எல்லாமே பெரியார் தான் அடக்கங்கிறீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதுதான் பிரச்சனையா இருக்கு. வரலாற்றுல 5 விழுக்காடு பங்களிப்பு செஞ்சாருன்னா 5 விழுக்காடுன்னு சொல்லு. நீ ஏன் 500 விழுக்காடுன்னு சொல்ற? ஏன் 500 விழுக்காடு சொல்ற? வகுப்பாதி பிரதித்துவத்துக்காக அவரும் போராடினார் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. வகுப்பாதி பிரதித்துவத்தை அவர் தான் கொண்டு வந்தாருங்கிறது, அவர் தான் படிக்க வச்சாங்கிறது. வகுப்பாதி பிரதித்துவம் விடுதலை பெற்ற நாட்டில், மக்களாட்சி நாட்டில் அதை அமலாக்கம் செய்யப்பட முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட பெரியாரும் குரல் எழுப்பினார் அப்படின்னு சொல்லுங்க. அண்ணாவும் குரல் எழுப்பினாரு, கக்கன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பினாங்க, மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் போராடினாங்க. எல்லா போராட்டத்தையும் நம்ம மறுக்கல. ஆனா நீ என்ன சொல்ற? அந்த முதல் சட்டத்தை மேற்கொள்ளப்பட பெரியார் மட்டும் காரணங்கிற. முதல் சட்டத்திட்டத்தின் மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் காமராசர் தான், பெரியார் இல்ல. அதே போல வகுப்புரிமையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சுப்பராய ஆட்சியில வகுப்பாதி பிரதித்துவத்தை கொண்டு வந்த முத்தையா முதலியார், பெரியார் இவரா இல்ல. அவ பல பேரோட பங்களிப்பு இருக்குல்ல, எல்லா பங்களிப்பையும் மூடி மறைச்சு விட்டு எல்லாமே பெரியார்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். எங்களுக்கு நாங்க வைக்கிறது மொழிவழி தேசியம், தமிழ் தேசியம், தமிழர், தமிழ் தேசியம்ங்கிறோம். ஆனா அவருக்கு தமிழர்னா ஆக மாட்டேங்குது. தேசியம்னா அயோக்கியர்களோட புகலிடம்ங்கிறாரு. தமிழ் பற்று, மொழி பற்று, என்ன பற்றுனா மொழி பற்றே கூடாதுங்கிறாரு. எனக்கு தேச அபிமானம் இல்லை, நாட்டு அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லை அப்படிங்கிறாரு. யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்கிறாரு. அப்ப நாங்க எடுக்கக்கூடிய மொழிவழி தேசிய அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டை வச்சவர், தேசிய கோட்பாட்டுக்கு முரணாக திராவிடம்னு திட்டமிட்டு அதை இருத்தினவர். அப்ப கோபம் இருக்குது, வரலாற்றுல வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்னு 2009க்கு பிறகுதான் நாங்க உணர்றோம். ஆனா 1920கள்லயே அன்னைக்கு நீதி கட்சியில் இருந்த நடேசனார தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக காயடிச்சு காலி பண்ணாங்க. அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கல, அமைச்சர் பதவி வழங்கல, மாநகர தந்தை வாய்ப்பு வழங்கல, வேட்பாளர் போட்டிப்பட கூட வாய்ப்பு வழங்காம அவரை காலி பண்ணிட்டாங்க. அப்ப அது சொல்றப்ப பெரியார் இவரா சொல்றாரு, நீதி கட்சி அவன் தொடங்கினா எந்த தமிழன் தான்? பிடி தியாகராயங்கிற தெலுங்கர் வந்தாரு, மாதவன் நாயகங்கிற மலையாளி வந்தாரு, எந்த தமிழன் தான்? கனடியன் நான் வந்தேன், எந்த தமிழன் தாங்கிறது? தமிழவன் தான் ஒருத்தன், நடேசனாக தமிழவன் தான். நடேசனார் தான் தியாகராயரையும் மாதவன் நாயரையும் இணைச்சு அன்னைக்கு நீதிகை தொடங்கப்பட அடித்தளமிட்டது. நீதிகை தொடங்கப்படுற வேலையில பெரியார் இவர அரசியலே இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீதிகட்சியை தொடங்கின ஒரு ஆள் போல வரலாற்று திரிப்போதங்கிறது. அப்ப இது எல்லாமே உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப பெரியார் இவரால் எதிர்க்கப்பட வேண்டிய ஆள் முடிவு பண்ணி நாங்க எதிர்க்கிறோம். அதை எதிர்த்து என்ன சொல்றாப்புல? அதுக்கு சொல்றாரு, இங்க பெரியார் எதிர்ப்பை யார்ட்டையும் எடுத்துக்கிட்டீங்க? பாரதிதாசன் எடுத்துட்டீங்களா?
பாரதிதாசன் எடுத்துக்கிட்டீங்களா? மரமலை அடிக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்களா? வஉசி எடுத்துக்கிட்டீங்களா? திருவிக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்களா? உங்க தலைவர் பிரபாகர் எடுத்துக்கிட்டீங்களா? நாங்க வரலாற்றுக்கிட்டே எடுத்துக்கிட்டோம். வரலாற்றை வாசிக்கிறோம், படிக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை குளறுபடிய தான் தோண்டித்தனத்தை எல்லாத்தையும் உணர்ந்த பிறகு எதிர்க்கப்பட வேண்டிய ஆள் என்று முடிவெடுக்கிறோம். ரவிக்குமார் 2002 யார்கிட்ட எடுத்துக்கிட்டாரு? பெரியார மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு விமர்சிச்சாரு. யார்கிட்ட இந்த விமர்சன பார்வை எடுத்துக்கிட்டாரு? யார்கிட்ட? வரலாற்றை படிக்கிறப்ப தெளிந்து உணர்றப்ப சரி எது தவறு எதுன்னு உணர்றப்ப சரியான பட்டா ஏற்கிறோம், தவறு பட்டா ஒதுக்குறோம். அவளானே யார்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. அப்புறம் RS எடுத்துக்கிட்டாங்க, யார்கிட்ட எடுத்துக்கல. எப்படி பெரியார எதுக்கிறத இவங்க யார்கிட்ட எடுத்துக்கல, பாரதிதாசன் எடுத்துக்கல, மரமலை அடிக்கிட்டே எடுத்துக்கல, வஉசி எடுத்துக்கல, திருவிக்காட்டை எடுத்துக்கல, அவங்க RS எடுத்துட்டாங்க. RSS பாஜகவும் பெரியார் இவராய் பார்க்கிற பார்வை வேற, நாம் தமிழர் கட்சி பார்க்கிற பார்வை வேற. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நான் எளிமையா சொல்றேனே, சாதி ஒழிப்பை பெரியார் இவரா பேசினாருங்கிறதுக்காக அவரை எதுக்குறான். யாரு? RSS பாஜக. நாங்க என்ன சொல்றோம்? அவர் சாதி ஒழிப்பையே ஒழுங்கா செய்யல, சனாதனத்தை ஒழுங்கா எதிர்க்கல, அவர் குளறுபடியா செயல்பட்டாரு அப்படின்னு நாங்க விமர்சிக்கிறோம். அவன் பார்க்கிற பார்வைக்கும் நாம் பார்க்கிற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப நீதி கட்சி நாட்டு விடுதலைக்கு பாடுபடல, RSS நாட்டு விடுதலைக்கு பாடுபடல. RSS அன்னைக்கு முஸ்லீம் எல்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னா பெரியார் இவராவும் அதே கருத்து சொன்னாரு. அப்ப ரெண்டும் ஒன்னா ஏத்துக்குவாங்களா? நீதி கட்சி நாட்டு விடுதலைக்கு பாடுபடல, RSS நாட்டு விடுதலைக்கு பாடுபடல. ரெண்டும் ஒன்னா? இவன் நீசபாசம் தான், இவன் நீசபாசம் தான். யாரு? வலதுசாரிகள். இவர் என்ன சொல்றாரு? காட்டு மிராண்டி படிக்கிறார். ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு ஏத்துக்குவாங்களா? அப்ப நாங்க பெரியார் இவராவை பார்க்கிற பார்வை வேற, RSS பார்க்கிற பார்வை வேற. அது புரியாம குழப்பி அடிக்கிறது. அப்புறம் ஏன் பாஜகவோட விசிகா கூட்டணி வச்சுச்சு? இன்னைக்கு விஜில் அமைப்பு மேடல் ஏறதுக்கு அவளை பொங்குற விசிகா பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சிங்க? 2001 கூட்டணி வச்சிங்க. ஒரு பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் எதிர்கொண்டீங்க. திருமாவும் கச்சராஜாவும் ஒரே தேர்தலில் தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. 2002 குஜராத் படுகொலை நடக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில, பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில திருமா அங்கம் வைத்தார். குஜராத் படுகொலைக்கு பிறகு ஏன் வெளியேறல? ராம்விலாஸ் பாஸ்வான் வெளியேறினாரு, ஏன் திருமா வெளியேறல அப்படின்னு கேட்கிறேன். அது என்ன சொல்லணும்? இல்ல இதாங்க இதனால வெளியேறல, இதனால வெளியேறாம இருந்தார் அப்படின்னு சொல்லணும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை கருதி எடுத்துவிட்ட தப்பான முடிவை நீங்க எப்படி முன்னுதாரணமா காட்டுறீங்க? அது தப்பான முடிவு, அதை எப்படி முன்னுதாரணமா காட்டுறீங்க? முன்னுதாரணமா காட்டலங்க. பாஜகவோட எப்படி கூட்டணிக்கு போனே இருக்கிறேன். இன்னைக்கு எந்த இடத்துலயும் பாஜக நாங்க ஆதரிக்கல. எங்களுக்கு RSS பிள்ளை, பாஜக பிடியும் இந்துத்துவ அடியாளு அப்படின்னு 1000 முத்திரை குத்துறீங்க. அப்ப பாஜக ஆதரிக்காத எங்களுக்கே இவ்வளவு முத்திரை குத்தி எங்களே இவ்வளவு விமர்சனம் பார்வையோட அவ்வளவு ஒதுக்கி தள்ளுறீங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி பாஜக கூட்டணிக்கு போனீங்க? மோடி குஜராத்ல இனப்படுகொலை நிகழ்த்தின பிறகும் அந்த கூட்டணி வச்சு வெளியேறாம ஏன் இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா பதில் இல்லை. விஜில் அமைப்பு மேடையில பாரதிதாசனை ஏன் ஏற்கல அப்படின்னு கேட்டுருக்கணுங்கிறார். இப்ப அந்த மேடையில போய் அதை ஏன் கேட்கணும்? இப்ப இலகணேசனோட புகழஞ்சலி கூட்டத்துல போய் அண்ணன் திருமா நீங்க மனு தர்மத்தை கைவிடணும், இந்துத்துவா கைவிடணும், நீங்க வர்ணாசிரம கோட்பாட்டை கைவிடணும், சனாதனத்தை எதிர்க்கணும், சமத்துவத்தை போட்டணும் அப்படின்னு ஏதாவது பேசினார? அந்த மேடைங்கிறது பாரதியாரை போட்டக்கூடிய மேடை. அந்த மேடையில பேசுறப்ப பாரதிதாசனே பேசினாரு. இப்ப 2001 இவங்க கூட்டணிக்கு போனாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில. வாஜ்பாயை நியாயப்படுத்துறாங்கல்ல, வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் போட்டார்ல திருமா. வாஜ்பாய்கிட்ட போய் நீங்க மதவாதத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு அண்ணன் திருமா வெளியிட்டார? அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையே. அப்புறம் சொல்றாரு, ஈழ போராட்டத்தை எந்த பிராமண கடப்பறையாவது ஆதரிச்சுக்காங்கிறாரு. நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய பிராமணர்கள், பார்ப்பனர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விடுதலை புலிகள் படைப்பில் இருந்த அக்கா பிரிகேடியர் விதுசாவே ஒரு பிராமணர் தான். இது என்ன வாதம்? எந்த பிராமண கடப்பறையாவது ஆதரிச்சிருக்கான்ட்டு. அப்புறம் சொல்றாரு, என்னமோ சொல்லி வச்சிருக்காரு, தமிழறிஞர்களை மோசமா சித்தரிச்சிட்டாரு பெரியாருன்னு சொல்றீங்க. ஆனா பாரதிதாசன் அதை நியாயப்படுத்தி பேசினாரு அப்படிங்கிறாரு. நான் அதையும் பார்த்தா திருக்குறளை மிக மோசமாக பெரியார் இவரா சாடிய போது அதே மேடையிலேயே அதை மறுத்து பேசியிருக்காரு பாரதிதாசன். அதை மறுத்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
தமிழை வந்து பெரியார் இவரை பழித்து பேசிய போது அதுக்கு எதிராக வந்து ஒரு கவிதையை படிச்சிருக்காரு. தமிழை கொண்டே தமிழகமானது, தமிழக தமிழர் தலைவர் ஆத்தாமும் தமிழ்நாடு என்றே சாட்டவும் மறுத்தனர், தமிழால் தமிழர் ஆயினர் அன்னவர், தமிழை ஒழிக்கவும் தளராது உழைத்தனர், தமிழால் தமிழருக்கு தலைவர் ஆயினர், தமிழால் தமிழ் தலைமையடைந்த அவர்கள் தமிழில் ஏதும் உள்ளது என்று சாற்றுவர், தமிழை பேசி தலைவராயினர், தமிழை எழுதி தலைவராயினர், தமிழால் பயனிது என்று சாற்றினர், தமிழர் வாழத்தக்கவை யான எல்லா கருத்தையும் ஏம்பி வந்தனர் அப்படின்னு வரிசையா அடுக்கிட்டு கடைசி அப்படி முடிக்கிறார்னா, தமிழில் இலக்கியம் இல்லை என்றனர், தலைவரை செய்து தமிழ் இலக்கியமே அப்படின்னு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 30 ஆண்டாய் உழைத்த இலக்கியம் எத்தனை ஆயிரம் என்பதை அறியார் அப்படின்னு கேட்கிறார். அறியார்னு யாரை சொல்றாருன்னா இந்த பெரியார சொல்றாரு. இது மாபோஸ் எழுதிய எனது பார்வையில் பாவேந்துங்கிற நூல்ல இருக்கு இந்த செய்தி. பாரதாசனோட குயிலேடுல 10/1/1961 இருக்கு. அதே போல வந்து ஒரே மடையில பெரியாரும் பாரதாசனும் வெங்கட்றப்ப பெரியார் திருக்குறளை வந்து கடுமையா சார்ந்த பேர்லாம் பாரதாசன் வந்து அதை மறுத்திருக்காரு. அது ஒரு செய்தி. அப்புறம் வந்து தலைவரை தூக்கல போகணும்னு சொன்ன காளிமுத்துவை வந்து நீங்க எப்படி பெரியாராக்குனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது புரிஞ்சு பேசுறது இல்லை, கருத்தை திருச்சி பேசுறது. காளிமுத்து ஐயா வந்து அவங்க சபனாக இருக்கிறப்ப அந்த தீர்மானம் இயற்றப்பட்டது உண்மைதான், அது மறுப்பதற்கு இல்லை. அது வந்து ஒரு வரலாற்று பிழை. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஐயா காளிமுத்தவர்கள் வந்து விடுதலை புலிகள் ஆதரவாளர், விடுதலை புலிகளை வந்து மிக கடுமையா ஆதரிச்சு பேசினவர். 1980 அதிமுகவோட அமைச்சா இருக்காரு. யாரு? ஐயா காளிமுத்து. அப்ப அருப்புக்கோட்டை பொதுக்கூட்டத்தில் ஐயா காளிமுத்து பேசுறாங்க, சிங்கள வெறியர்களை பழிக்கு பழிவாங்க துடிக்கிறோம், டெல்லி அரசை ஆயுதம் தான், நாங்கள் புறப்பட தயார் அப்படின்னு கட்சிக்கிறார். அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் தலையிட்டு அங்க சிங்களர்கள் செய்யக்கூடிய அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தகம் எழுதுறாரு. புத்தகத்தின் பேரு இந்திய ராணுவம் நவராத்திரி குழு வைப்பதற்கா, இந்திய ராணுவம் நவராத்திரி குழு வைப்பதற்கா அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதுறாரு, தமிழர்களுக்கு தமிழீழம் வேண்டாமன சொல்றவன் தமிழனே இல்லை அப்படின்னு எழுதக்கூடியவர் ஐயா காளிமுத்து. ஐயா காளிமுத்து மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்த ஐயா அமைச்சர் எஸ்.டி. சோமசுந்தரம் அவரும் வந்து புலிகளை ஆதரிச்சு பேசுறாரு. அப்ப சட்டமன்றத்தில் சலசலப்பாகுது. எம்ஜிஆர் கேட்கறாங்க, உங்க அமைச்சர்கள் வந்து காளிமுத்துவும் எஸ்.டி. சோமசுந்தரமும் இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் கருத்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப காளிமுத்து ஐயா வந்து அவர் விடுதலை புலிகள் எதிர்ப்பாளர் இல்ல, விடுதலை புலிகளோட ஆதரவாளர். அவர் சபனாக இருந்தது ஒரு கெடு வாய்ப்பு, ஒரு வரலாற்று பிழைதான், அதுல மறுப்பதற்கு இல்லை. இப்ப என்ன கேள்வினா, 2004 அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஜெயலலிதா மேல அன்னைக்கு சபநகரா ஐயா காளிமுத்து இருந்தாங்க. காளிமுத்து ஐயா போற்றது அவங்க மொழிப்போர் காலத்துல வீரியமா செயல்பட்டாங்க. மொழிப்போர் காலத்துல அவரோட பங்களிப்பு கருதி, மொழிப்போர் காலத்துல ஐயா காளிமுத்தோட பங்களிப்பு தான் அவரை சொல்றமே ஒழிய அவர் சபநகரா இருந்தாங்கிறதுனால அவர் பெரியார் அப்படின்னு சொல்லல. அப்புறம் தலைவர் குறித்து தூக்குல போடணும் தீர்மானம் இயற்றியதை பத்தி ஷானவாஸ் பேசுறார். 2004 வந்து தீர்மானம் இயற்றாங்க. 2004 2006 தீர்மானம் இயற்றிய அதே அதிமுகவோடு விசிக எப்படி கூட்டணி வைத்தது அப்படின்ற கேள்வியும் சேர்த்து நான் போடுறேன். அப்புறம் வந்து பெரியார் முஸ்லீம்களை அப்படி சொன்னார் இப்படி சொன்னான்னு சொல்றாங்க. நீங்க ஒரு தலைவர் சொன்னதை மட்டும் பார்க்க கூடாது, அந்த தலைவரோட தொடர்ச்சி அந்த இயக்கம் செல்லுபடுதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கறப்ப அன்னைக்கு முஸ்லீம்கள் அவர் கடுமையா பேசினார்னா திராவிட இயக்கங்களுக்கு ஏதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கா, கெட்கவர் கோல்வார்கர்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினாங்க, அதை வந்து இன்னைக்கு அந்த இயக்கங்கள் பண்ணுது, அதே போல பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குது. அதாவது முஸ்லீமை பேசுனது பிரச்சனை இல்லையா, பேசினபடி நீ திராவிட கழகம் இருக்கான்னு கேக்குது. அப்ப சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த இடத்துல செயல்பட்டுச்சு? அப்ப அண்ணனை பார்க்கறப்ப மட்டும் பேச்சு எடுத்துக்குவீங்க, பேச்சுல உள்ள வார்த்தை எடுத்துக்குவீங்க, செயல்பாட்டை பார்க்க மாட்டீங்க. ஆனா இங்க மட்டும் வந்து பெரியாரோட பேச்சை பார்க்க கூடாது, பெரியாருக்கு பின்னான திராவிட கழகத்தோட செயல்பாட்டை பார்க்கணும். என்ன மாதிரி ஒரு உருட்டு. அப்புறம் கடைசியா மொழி இனத்தோட எதிரிகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய வேலை செய்யறாங்கிறாரு. எந்த வேலை செஞ்சோம்? இப்ப யார மொழின எதிரின்னு சொல்றீங்க? பாஜகவை. பாஜக அடிப்படை முழக்கம் என்ன? நாம் எல்லாம் இந்துக்கள்ங்கிறது. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்குது. தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு சங்கி. ஆனா இந்துத்துவ ரத்தத்திலே ஊறி கிடக்கிறதுன்னு சொல்ற உத்தவ் தாக்கரே உங்களுக்கு சங்கி கிடையாது. அந்த உத்தவ் தாக்கரே வந்து கூட்டணி சேர்த்துக்குவீங்க. உத்தவ் தாக்கரே வந்து சனாதனவாதியா சமத்துவவாதியா? அதை பத்தி என்ன பதில்? உத்தவ் தாக்கரே எப்படி சேர்த்துக்கிட்டீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள? மத சார்பற்ற கூட்டணி சொல்லக்கூடிய நீங்க அதுக்கு என்ன பதில் இருக்கு?
எந்த பதிலும் இல்ல. இப்படி ஒரு பேச்சை பார்த்தா அப்புறம் கீழ்மணியை பத்தி நான் கேட்டேன். அந்த மேல கேட்டா அது எடிட்ல போயிட்டு வரல. அதுக்கு இந்த பதிலும் சொல்ல உழைப்பு விட்டாப்ல. இப்படி பெரியாரை பத்தி பேசணும்னா அந்த கேள்வி வச்சோம்னா ஏன் அந்த நிலைப்பாட்டு எடுத்தாரு, ஏன் அவ்வாறு பேசினாரு, ஏன் இவ்வாறு இங்க சொன்னாரு, ஏன் வந்து இப்படி குளறுபடியா ஒண்ணு பேசி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொல்லணும், இதனால பேசினாரு, இதான் தர்க்க நியாயம், இதான் காரணம் அப்படின்னு விளக்கணும். ஆனா விளக்கிறது இல்ல. நீ பெரியாரை விமர்சிக்கிறியா, பெரியார் கல்வி வைக்கிறியா, பெரியார் பிம்பத்தை உடைக்கிறியா, நீ வந்து பிஜேபி குறைச்சிட, நீ பிஜேபி பால போடுற, நீ வந்து பெரியார் வேண்டாங்கிற. ஆனா நீ கொண்டாடுற வாவுசி கொண்டாடினாரு, நீ கொண்டாடின திருவிக்கா கொண்டாடினாரு, நீ கொண்டாடின மனநிலை கொண்டாடினாரு, இப்படின்னு இதை கொண்டு இங்க வைக்கிறது. ஏன் வந்து அதாவது அந்த பணமரத்தை பத்தி எழுதுனா கண்ணுக்குட்டி எதிர்த்து இந்த கண்ணுக்குட்டிய பணமரத்தை கட்டாங்கிறது. இதான் உங்களோட கருத்தியல் நேர்மை. அதனால அவர் சொன்னதுக்கெல்லாம் வரிக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மக்கள் மன்றத்துல பேசாம போனது காரணம் கருத்து இல்லைங்கிறதுக்காக இல்ல, பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. அதனால கருத்தை சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு அடுத்த வாதத்துல வர்றப்ப இதையும் சேர்த்து வைப்போம். அப்ப என்ன ஊட்டாருன்னு பார்ப்போம்.